மூவி நல்லா இருக்கு. அதாவது என்னோட என்ன செல்வாவோட டச் இருக்கு. அதோட பிரதர் ஃபீலிங் சொல்லுவாங்க தெரியுமா, அதோட பிரதர் ஃபீலிங் தான் இருந்தது. செல்வராகவனோட டச் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் நிறைய இருந்தது. அதில் மற்றபடி ஜிவி பிரகாஷ் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. சினிமா வீடியோ எல்லாமே நல்லா இருந்தது. என்னோட எல்லாமே சினிமா பார்த்தா நைட் வியூ, அது செல்வாவோட ஸ்டைல் இருக்குமா, ஒரு மாதிரி டார்க் கலர்ல, அது மாதிரி டார்க் லவ்வும் இல்லாம டார்க் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாம ஒரு நைட் மோட்ல நல்லா கிளவுடியா நல்லா போயிடுச்சு. மூவி நல்லா இருந்தது. ஹீரோ எப்படி பண்ணிருக்காரு? ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இது புது பட ஹீரோ மாதிரியே இல்லை. வேற மாத்தி படத்துல வந்து சும்மா ஒரு 2 சீனுக்கு வந்து போயிருந்தாலும் இந்த மூவில ஃபுல்லோட அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பார்க்க முடிஞ்சுது. அதாவது அதான் தனுஷோட ஸ்டைல் சரிங்களா, தனுஷோட பாடி லாங்குவேஜ் இருந்தது. அதுதான் நல்லா இருந்தது பார்க்க அவரோட ஸ்டைல். இப்போ அதோட அவன் ஃப்ரெண்டோட கேரக்டர் எனக்கு ரொம்ப டச்சா இருந்தது. அவரோட ஃப்ரெண்டோட கேரக்டர் அதே மாதிரி 7 இயர்ஸ் லவ் இந்த பேக் லவ்னு சொன்னாங்க தெரியுமா, அந்த மாதிரி நல்லா இருந்தது. டச் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. அவரோட ஃப்ரெண்டோட லவ் நல்லா இருந்தது. ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயினி அதுதான் நம்ம தூக்குத்துறை பொண்ணுல, அதே தூக்குத்துறை பொண்ணு ஃபீல்டா இருந்தது. எனக்கு ஒரு சின்ன இதா இருந்தது. சின்ன பொண்ணு மாதிரியே பார்க்கணும். அதே அந்த தூக்குத்துறையோட பொண்ணு பார்ப்பாங்கம்மா, அதோட ஃபீல்டா இருந்தது. மற்றபடி வேற இல்லை. ஆனால் அந்த அஞ்சலி கேரக்டர் இருக்குல்ல, அது நல்லா இருந்தது. அந்த அஞ்சலி கேரக்டரும் அந்த ஃப்ரெண்டோட லவர் தர்ஷினி கேரக்டர் நல்லா இருந்தது. சரத்குமார் சார், சரண்யா அவங்க எப்படி? சரத்குமார் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியல. இப்போ மேலே அவங்க ஜாலியான அம்மா, அந்த அம்மா ஜாலியான அம்மா கேரக்டர் இருந்ததுல, 2 3 கிளிப்பிங்ஸ் நல்லா இருந்தது. அவங்க சீன் பார்க்குறது அது ஜாலியான அந்த இது அதுதான். சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷ் மியூசிக் நல்லா இருந்தது. 2 3 சாங் நல்லா இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்தது.